தாங்கள் தான் அவரின் மகள் மானசாவை அழிப்பதற்காக இத்திட்டத்தை தீட்டினீர் என்பீர்களா? தேவராஜா இந்திரா, இதற்கு நீயும் எனக்கு துணை புரிந்தாய் என்பதை மறந்து விடாதே. உண்மை என்னவென்றால் இந்த திட்டத்தை நீதான் தீட்டினாய். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் ஆச்சாரியரே? நான் எப்பொழுதும் தங்களிடம் மானசாவின் இறப்பை குறித்து பேசியதில்லையே. நான் தங்களிடம் மானசா கைலாயத்தை விட்டு விலகி இருக்க செய்யும்படிதானே கூறினேன். மேலும் இந்த விவகாரத்தில் என்னுடைய எண்ணம் தவறில்லையே. என்னால் இந்த விவகாரத்தை தாய் பார்வதி மகாதேவர் முன்பாக எந்த தயக்கமும் இல்லாமல் கூற இயலும். ஆனால் தாங்கள் என்ன செய்தீர்கள்? தாங்கள் தங்களின் இரு அசுரர்களை கைலாயத்திற்கு மானசாவை கொல்வதற்காக அனுப்பினீர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் இருவரும் கணேசன் மற்றும் கார்த்திகேயனையும் தாக்கினார்கள். தன்னுடைய 3 குழந்தைகளையும் தாக்கியவர்களை தாய் பார்வதி மன்னித்து விடுவார்கள் என்று தாங்கள் எண்ணுகிறீர்களா? தாங்கள் இந்த அழைப்பிதழ் குறித்து கவலை அடைய வேண்டாம். தாங்கள் கைலாயத்தில் இருக்க வேண்டும் என்று அவசியமே இல்லை. இப்பொழுது இங்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் கவனித்துக் கொள்கிறேன். தாங்கள் சிறிது ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். இந்திரதேவா, தாங்கள் தான் அவரிடம் உதவி கேட்டீர்கள். இப்பொழுது அவரை இங்கிருந்து அனுப்பிவிட்டீர்கள். உங்கள் மனதில் என்ன இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. இது மிக தெளிவான விவகாரம் அக்னி தேவா. இப்பொழுது மகா காளியே மானசா விவகாரத்தில் தலையிட்டு விட்டார்கள் என்றால் நான் எனது திட்டத்தை மாற்றியமைக்க வேண்டும் அல்லவா? மகா காளியே மானசாவை அழிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அக்னி தேவா. அது மட்டுமல்ல, சுக்ராச்சாரியரை பாதாள லோகத்திற்கு அனுப்பியதும் நமக்கு சாதகமாகத்தான் இருக்கும். அப்படியென்றால் மானசாவை கைலாயத்திலிருந்து விலக்கி வைக்க மாட்டீர்களா? இல்லை அக்னி தேவா, இதற்கு பின்னால் என்ன நடந்தாலும் சரி, அது கைலாயத்தில் தான் நடக்க இருக்கும். மானசாவிற்காக வைத்துள்ள இந்த உற்சவத்தில் நாமும் பங்கு கொள்ளலாம். என்னுடைய சிந்தனையின் அடுத்த திட்டமானது அங்கிருந்துதான் ஆரம்பமாகும். இப்போது உங்கள் திட்டம் என்ன? இன்னும் சிறிது நேரம் காத்திருங்கள் அக்னி தேவா. நடக்கப் போவதை பொறுத்திருந்து காணுங்கள். மிகச்சிறப்பு. இப்படி ஒரு பிரம்மாண்டமான உற்சவம் கணேசனும் கார்த்திகேயனும் பிறந்த பின்னர் கூட நடக்கவில்லையே. மகாதேவா, அன்னை பார்வதி வாசுகியருக்கு ஒரு தங்கை மட்டுமல்ல, அவளுடைய பிறப்பின் சந்தோஷத்திற்காக இப்படி ஒரு பிரம்மாண்டமான உற்சவத்தையும் வைத்துள்ளார்கள். நீயும் வாசுகியும் மொத்த நாக உலகத்திலேயே மிகச்சிறந்த நாகங்கள் ஆவீர்கள். இங்கு மிக விரைவில் இங்கே பிரச்சனை உருவாகப் போகிறது மகாதேவா. ஆம் நாராயணா, இது எத்தகைய துன்பத்தை விளைவிக்கும் என்பதை நாம் காண வேண்டும். ஒரு நாக பெண்ணாக இருந்தும் அவளுக்கு இவ்வளவு மரியாதை. நிச்சயமாக இவ்வளவு பெரிய மனது மகாதேவருக்கும் அன்னை பார்வதிக்கும் மட்டும்தான் இருக்கும். உங்கள் உணர்வுகள் எனக்கு புரிகிறது தேவேந்திரா. நீங்கள் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டது எனக்கு மிகவும் சந்தோஷத்தை அளிக்கிறது. இந்த திருவிழாவை சிவன் பார்வதியின் மகளான மானசாவை அறிமுகப்படுத்ததான் வைத்திருக்கிறோம். தாங்கள் ஒன்றை நன்றாக அறிவீர்கள். கைலாயத்தில் எப்பொழுதும் எந்த பாரபட்சமும் இருக்காது. ஆகையால் தான் இங்கு இந்த பிரம்மாண்ட திருவிழாவில் அசுரர்கள் தேவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள்.
உணவினால் இந்த திருவிழாவை இப்பொழுது நாம் ஆரம்பிக்க வேண்டும். மிக்க மகிழ்ச்சி தாயே. இப்பொழுது இந்த பிரம்மாண்டமான உற்சவத்தை நமது கணேசன் பூஜையுடன் ஆரம்பித்தால் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சரியாக கூறினீர்கள். நாம் இந்த திருவிழாவை கணேச பூஜையிலிருந்து ஆரம்பிக்கலாம். இப்பொழுது மானசாவிற்காக ஏற்பாடு செய்துள்ள இந்த உற்சவத்தை நம்முடைய கணேசனின் ஆசிர்வாதத்தால் ஆரம்பித்துள்ளோம். இதற்கு பின்பு உணவு அருந்த செல்லலாமா? நில்லுங்கள், 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 நில்லுங்கள். தாயே, இந்த திருவிழாவை நீங்கள் எனக்காகத்தானே ஏற்பாடு செய்தீர்கள். அப்படி என்றால் எனக்கும் பூஜை செய்ய வேண்டும் அல்லவா? நாங்கள் கணேசனுக்கு பூஜை செய்து அவனுக்கு விசேஷமான ஸ்தானத்தை வழங்கவில்லை. கணேசன் அனைத்திற்கும் ஆரம்பமாக இருக்கிறான். ஆகையால் தான் அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் கணேசனின் பூஜையை செய்கிறோம். இல்லை தாயே, அனைவரும் எனக்கும் பூஜை செய்ய வேண்டும். தாயே, எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் இது மானசாவின் ஒரு சிறிய ஆசைதான். இதை நிறைவேற்றுவதால் யாருக்கு எந்த தீங்கும் இல்லை. தாயே, தாங்கள் தானே கூறினீர்கள் மானசா உடல் அளவில் வளர்ந்திருந்தாலும் அவளுடைய மனதானது இப்பொழுதும் சிறு குழந்தை போலத்தானே இருக்கிறது. ஆகையால் அவரின் விருப்பத்திற்காக இந்த பூஜையை செய்வதில் தவறில்லையே தாயே. ஆகட்டும், நான் பூஜைக்காக வேறு தட்டை எடுத்து வருகிறேன். நீ மிகவும் பாக்கியசாலிதான் மானசா. உனக்கு பூஜை நடக்கப் போகிறது. இதற்கு பிறகு உன்னால் எதுவரை செல்ல இயலும் என்பதைத்தான் காண வேண்டும். நான் எதுவரை செல்வேன் என்று இங்கிருக்கும் அனைவரும் பார்க்கத்தான் போகிறார்கள். வா மானசா, பூஜைக்காக உன் ஸ்தானத்தில் அமர்ந்து கொள்.